6 நாள் சிபிஐ காவலில் எடுத்து விசாரிக்கப்பட்ட கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டி மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார். சட்டவிரோத சுரங்க தொழிலில் ஈடுபட்டதாக கர்நாடக முன்னாள் அமைச்சர் ஜனார்தன ரெட்டியையும் அவரது மைத்துனர் ஸ்ரீனிவாச ரெட்டியையும் சிபிஐ அதிகாரிகள் செப்டம்பர் 5ஆம் தேதி கைது செய்தனர். இருவரும் தாக்கல் செய்த ஜாமீன் மனுவை ஹைதராபாத் சிபிஐ நீதிமன்றம் கடந்த 13ஆம் தேதி தள்ளுபடி செய்ததோடு இருவரையும் காவலில் எடுத்து 6 நாள் விசாரிக்க சிபிஐக்கு அனுமதியும் வழங்கியது. அதன் அடிப்படையில் இருவரிடமும் சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்தனர். விசாரணையின் போது வெளிநாடுகளுக்கு இரும்பு தாது பொருட்களை அனுப்பியதில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி வரி ஏய்ப்பு செய்யப்பட்டிருப்பதை கண்டுபிடித்ததாக அது தொடர்பான ஏராளமான முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியிருப்பதாகவும் தெரிகிறது. அதன் அடிப்படையில் ஜனார்தன ரெட்டியின் மனைவி லட்சுமி அருணாவிடமும் விசாரிக்க சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். 6 நாள் சிபிஐ காவல் முடிவடைந்ததை தொடர்ந்து இருவரும் திங்களன்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை அக்டோபர் 4ஆம் தேதி வரையில் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர்.